உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு நான் ராஷித் மல்கட்டீன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள். தமிழ் சிங்கள சித்திரை புது வருடம் இன்று உதயமானது. சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி புத்தாண்டை கொண்டாடுமாறு போலீசார் மக்களிடம் வேண்டுகோள். இஸ்லாமியர்களின் புனித ரமலான் இன்று ஆரம்பம். 11 அமைப்புகளை தடை செய்யும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. தமிழர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அமெரிக்காவின் தலையீட்டை பகிரங்கமாக அழைப்பதாக காணாமல் போனவர்களின் உறவினர்கள் தெரிவிப்பு. இந்தியாவில் அதிகரிக்கும் கோவிட் தொற்று, ஒரே நாளில் 1027 பேர் உயிரிழப்பு. இவை எமது தலைப்பு செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். தமிழ் சிங்கள சித்திரை புது வருடம் இன்று அதிகாலை 1:39 மணிக்கு உதயமாகியது. மலர்ந்திருக்கும் சித்திரை புத்தாண்டு உலக வாழ் அனைத்து இந்து மற்றும் பௌத்த சகோதரர்களுக்கு இனியதொரு ஆண்டாக அமைய யூடிவி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் புத்தாண்டு என்பது தமிழர் புதிய ஆண்டு பிறப்பதை கொண்டாடும் விழாவாகும். இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் பிற நாடுகளிலும் வாழும் தமிழ் மக்கள் சித்திரை மாதத்தின் முதல் நாளை புத்தாண்டாக கொண்டாடுகின்றனர். ஒரு தமிழ் ஆண்டு என்பது வானியல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அளவிடப்பட்ட காலத்தை கொண்ட காலப்பகுதியாகும். பூமி சூரியனை ஒரு தடவை சுற்றி வர 365 நாட்கள் 6 மணி 11 நிமிடம் 48 நொடிகள் ஆகின்றது. இதுவே தமிழ் வருடத்தினதும் கால அளவாகும். சூரியன் மேச ராசியில் பிரவேசிக்கும் போது தொடங்கும் ஆண்டு மீன ராசியிலிருந்து வெளியேறும் போது முடிவடைகின்றது. ஆகவே தமிழ் வருடத்தின் கால அளவு எப்போதும் சீரானதாகவே இருக்கிறது. இதன் அடிப்படையிலேயே தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நாள் நேரம் கணிக்கப்படுகிறது. ஆங்கில நாட்காட்டியில் பெரும்பாலும் ஏப்ரல் 14 தொடங்கும் தமிழ் ஆண்டு சில ஆண்டுகளில் ஏப்ரல் 13 அல்லது 15 நாட்களில் தொடங்கும். அதற்கமைய ஏப்ரல் 14ஆம் தேதியான இன்று அதிகாலை 1:39 மணிக்கு பிளவ புத்தாண்டு பிறப்பு இடம்பெற்றது. கைவிசேடத்துக்கான நேரம் இன்று காலை 9:09 முதல் காலை 9:52 வரை, பின்னர் பிற்பகல் 2:24 முதல் இரவு 11 மணி வரை ஆகும். புத்தாண்டுக்கு முந்தைய நாட்களில் வீடு வாசலை சுத்தம் செய்து அலங்கரித்து மாப்பிளா, வாழை ஆகிய முக்கணிகள், வெற்றிலை, பாக்கு, நகைகள், நெல் முதலான மங்கள பொருட்கள் வைத்த தட்டை வழிபாட்டறையில் வைத்து அதை புத்தாண்டு அதிகாலையில் காண்பது புனிதமாக கருதப்படுகிறது. புத்தாண்டன்று அதிகாலையில் மூலிகை கலவையால் செய்த மருத்து நீரை தலையில் தேய்த்து நீராடி புத்தாடை அணிந்து மூத்தோரிடம் ஆசி பெற்று கோயிலுக்கு சென்று வழிபடுவர். மாலை வேளையில் உறவினர் வீடுகளுக்கு செல்வதும் பலகாரங்களை பகிர்ந்துண்பதும் சுப வேளைகளில் பெரியோர்களிடமிருந்து கைவிசேடம் பெறுவதும் பண்பாடாக அமைகின்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் தனது இல்லங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். இதேவேளை மலர்ந்திருக்கும் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு தமது வாழ்த்துக்களையும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அவரது பாரியார் ஆகியோர் இன்று காலை மிரிஹானியில் அமைந்துள்ள தனது இல்லத்தில் புது வருடத்தை அனுஷ்டித்தனர். இதேவேளை சுப நேரத்தில் மரக்கொன்றொன்றையும் ஜனாதிபதி தம்பதியினர் நட்டி வைத்தனர். இந்த நிலையில் கடந்த வருடம் புத்தாண்டு பிறப்பின் போது நாட்டில் நிலவிய சீரற்ற சுகாதார நிலைமைகள் அதற்கு தடையாக இருந்த போதும் பண்டைய பாரம்பரியங்கள் மற்றும் மரபுகளுக்கு முன்னுரிமை அளித்து சுகாதார ஆலோசனைகளுக்கு ஏற்ப புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கக்கூடிய வகையில் இந்த ஆண்டின் பின்னணியை நாம் அனைவரும் சேர்ந்து அமைத்திருக்கின்றோம் என ஜனாதிபதி தனது புது வருட வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். சிங்கள தமிழ் புத்தாண்டு எங்களது மிக பெரும் கலாசார விழாவாகும். நாட்டு மக்கள் ஒரே சுப நேரத்தில் புத்தாண்டு கிரியைகளை நிறைவேற்றுவதன் மூலம் பிறக்கும் புத்தாண்டில் சுபிட்சம் மலரும் என்று எங்கள் உள்ளங்களில் ஒரு வலுவான நம்பிக்கை ஆழப்பதிந்துள்ளது. சிக்கலான எண்ணங்களுடன் வாழ்க்கை போராட்டத்தில் ஈடுபடும் வளர்ந்தவர்கள் அவர்களிடையே ஏற்படும் கவலை தரும் மனக்குறைவுகளை தேற்றிக்கொள்ள கிடைப்பதும் புத்தாண்டின் ஒரு விசேட சிறப்பம்சமாகும். மலரும் சிங்கள தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் சுபீட்சமும் மகிழ்ச்சியும் நிறைந்த இனிய புத்தாண்டாக அமைய வாழ்த்துக்கள் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது குடும்பம் சகிதம் தங்கள கால்டன் இல்லத்தில் புது வருட அனுஷ்டானங்களில் ஈடுபட்டார். அனைத்து இளைஞர்களினதும் புதிய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தமிழ் சிங்கள புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு இந்த வாழ்த்து செய்தியை மிகுந்த மகிழ்ச்சியுடன் வெளியிடுகின்றேன் என தனது புது வருட வாழ்த்து செய்தியில் பிரதமர் தெரிவித்துள்ளார். நம் நாட்டு மக்கள் பழங்காலத்திலிருந்தே பழங்கால பழக்க வழக்கங்களுக்கும் மரபுகளுக்கும் முன்னுரிமை அளித்து விழாக்களை கொண்டாடி வருகின்றனர். விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு மக்களுடன் பின்னி பிணைந்திருக்கும் கலாசார ரீதியாக மதிப்புமிக்க சமூக நடைமுறைகள் இந்த தமிழ் சிங்கள
புத்தாண்டின் மூலம் நினைவு கூறப்படுகிறது. அரசாங்கம் வழங்கிய சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றி ஒழுக்கமான மக்கள் என்ற வகையில் நீங்கள் செய்த அர்ப்பணிப்புகள் காரணமாக புத்தாண்டை இந்த அளவுக்கேனும் சுதந்திரமாக கொண்டாட வாய்ப்பு கிடைத்துள்ளது. எனவே சுகாதார நடைமுறைகளை மனதில் கொண்டு நமது கலாச்சார விழுமியங்களை பாதுகாப்பது நம் அனைவரதும் பொறுப்பாகும். புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் சுபீஜம் நிறைந்த வளமான ஆண்டாக அமைய வேண்டும் என நான் பிரார்த்திக்கின்றேன் என பிரதமர் தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டும் சிங்கள புத்தாண்டு கொரோனாவின் குரலால் அல்ல, கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு என்ற தொனிப்பொருளில் கொண்டாடப்படுகிறது. அதே போன்று பிளவ தமிழ் புத்தாண்டும் எதிர்பார்ப்புடன் கூடிய ஆண்டாக அமைந்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். சிங்கள தமிழ் புத்தாண்டு என்பது கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நீண்ட வரலாற்றின் பாரம்பரியமான வாழ்வியல் என்று வர்ணிக்க முடியும். நாட்டின் தேசிய ஒற்றுமையை கொண்டாடும் விதமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த நாட்டு மக்கள் மகத்தான கலாச்சார விழாவான புத்தாண்டை மிகுந்த பாரம்பரியத்துடனும் மகிமையுடனும் கொண்டாடி வருகின்றனர். அதேபோல சகவாழ்வு, இன நல்லுறவு மற்றும் சகோதரத்துவத்தை பறைசாற்றுவதிலும் சித்திரை புத்தாண்டு சிறப்பு பெறுகிறது. நாட்டு மக்கள் புத்தாண்டு தினத்தில் புனிதமான பாட்சோரை தயாரிப்பதற்கு கூட எதிர்பார்ப்பு மிக்கவர்களாக மாற்றப்பட்டுள்ளார்கள். இவ்வாறான சூழலில் இலங்கையர்களாக நாம் கொண்டாடும் சிங்கள தமிழ் புத்தாண்டு நாட்டு மக்களுக்கு இன்னல்களை நீக்கி உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து சுபிட்சம் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உள்ள ஆலயங்களில் இன்று காலை முதல் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கொழும்பு நகரில் தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அமைதியான முறையில் இடம்பெற்றன. முள்ளியவளை கல்யாண வேளவர் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. நல்லூர் முருகன் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. முருகப்பெருமான் உள்வீதி வலம் வந்ததோடு வெளிவீதி வலம் வந்த ஆலயத்துக்கு வருகை தந்து அடியவர்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி ஆலய வழிபாடுகளில் ஈடுபட்டனர். சித்திரை புத்தாண்டை கிளிநொச்சி மக்கள் பக்திபூர்வமாக வரவேற்றனர். கோவிலுக்கு சென்று விசேட வழிபாடுகளில் மக்கள் ஈடுபட்டமையை அவதானிக்க முடிந்தது. பிறந்திருக்கின்ற புதிய ஆண்டு நல்லாண்டாக அமைய மக்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டனர். இதேவேளை தமது நேர்த்தி கடன்களையும் செலுத்தினர். நெய் விளக்கேற்றி வழிபாடுகளில் ஈடுபட்ட மக்கள் காவடிகளும் எடுத்து தமது நேர்த்திகளையும் செலுத்தியிருந்தனர். இதேவேளை இனிப்பு பண்டங்களையும் பரிமாறி புத்தாடை அணிந்து கொண்டாட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். புத்தாண்டை முன்னிட்டு ஹட்டன் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் குருக்கள் பாலசுப்பிரமணிய சர்மாக குருக்கள் தலைமையிலும் ஹட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்திலும் கொட்டகலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்திலும் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. அத்துடன் ஹட்டன் நீக்ரோதாராம விகாரையிலும் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் மாவட்டத்தில் பாடல் பெற்ற திருத்தலமான மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றன. பிளவு வருட சிறப்பு பூஜையினை ஆலயத்தின் பிரதம குரு சிவஸ்ரீ கருணானந்த குருக்கள் நடத்தி வைத்தார். சுபவேளையில் விசேட அபிஷேகம் நடத்தப்பட்டு தொடர்ந்து விசேட பூஜைகள் நடைபெற்றன. புத்தாண்டு தினத்தில் வவுனியா வைரவ புளியங்குளத்தில் எழுந்தருளியிருக்கும் ஆதி விநாயகர் திருக்கோவிலில் தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. பெருமளவான மக்கள் கலந்து கொண்டு புத்தாண்டு வழிபாட்டிலும் தேர் திருவிழாவிலும் கலந்து கொண்டனர். நீர்கொழும்பு நகரில் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு கொண்டாட்டங்கள் அமைதியான முறையில் நடைபெற்றன. நகரில் உள்ள கோயில்களில் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. கடற்கரை தெரு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் குகேஸ்வர குருக்கள் தலைமையில் பூஜைகள் நடைபெற்றன. சுயம்புலிங்கர் பிள்ளையார் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடும் உள்வீதி திருவிழாவும் நடைபெற்றது. மூலமூர்த்தியாகிய சுயம்புலிங்க பிள்ளையாருக்கு பூஜைகள் நடைபெற்று பின்னர் வசந்த மண்டப பூஜைகள் இடம்பெற்றன. தொடர்ந்து பிள்ளையார், முருகன், வள்ளி சமேதராய், சிவன் பார்வதி சமேதராய் ஆலயத்தின் உள்வீதி வலம் வந்து உள்வீதி திருவிழா நடைபெற்றது.
அம்பாறை மாவட்டத்தில் உள்ள இந்த ஆலயங்களில் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு பூஜை வழிபாடுகள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி அமைந்தன. அம்பாறை மாவட்டத்தின் சிறப்புமிக்க ஆலயங்களில் ஒன்றான நாவிதன்வெளி 15ஆம் கொளனி ஸ்ரீ முருகன் ஆலயத்தின் பிளவ வருட சித்திரை புத்தாண்டு விசேட பூஜை வழிபாடுகள் இன்று சிறப்பாக நடைபெற்றன. இம்முறை ரமலான் கால பகுதியில் பள்ளி வாயில்களுக்கு வருகின்ற சகலரையும் பாதுகாப்பதற்காக சுகாதார பணிப்பாளர் மூலம் வழிகாட்டல் சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வழிகாட்டல்கள் அனைத்தையும் யூடிவி குழு காணொளியாக மாற்றியுள்ளது. அந்த காணொலி தொகுப்பை அடுத்து பார்க்கலாம். இம்முறை ரமலான் காலப்பகுதியில் தங்களையும் பொதுமக்களையும் கோவிட்-19 தொற்றிலிருந்து பாதுகாப்பதற்காக பேண வேண்டிய சுகாதார ஒழுங்கு விதிகளை சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ளது. பொது ஒன்று கூடல்களின் போது தொற்று பரவலுக்கான சாத்தியம் அதிகம் என்ற வகையில் பள்ளிவாசலுக்கு வணக்க வழிபாடுகளுக்காக வருபவர்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டுக்கான ரமலான் இஸ்லாமியர்களால் இப்பொழுது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 2020ஆம் ஆண்டு ரமலான் கோவிட்-19 தொற்று காரணமாக வீடுகளுக்குள்ளேயே கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இம்முறை புனித ரமலானினுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக வேண்டி இஸ்லாமியர்களுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பள்ளி வாயில்களுக்கு வருகின்ற இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி சுகாதார அமைச்சு கிட்டத்தட்ட 33 வழிகாட்டல்களை வழங்கியிருக்கிறது. அந்த வழிகாட்டல்கள் முழுவதையும் காணொளி வடிவமாக உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். இந்த தொகுப்பை முழுமையாக பாருங்கள். காய்ச்சல், இருமல், மூக்குவடிதல், தொண்டை அழற்சி, சுவாசிப்பதில் கஷ்டம் போன்ற கோவிட்-19 அறிகுறிகள் ஏதேனும் இருப்பவர்கள் வீடுகளிலேயே தங்கியிருக்க வேண்டும். தனிமைப்படுத்தலில் உள்ள எவரும் தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடாது. பள்ளிவாசலுக்கு வருகின்றவர்கள் தமக்கான முசல்லாக்களை ஒவ்வொருவரும் கொண்டு வர வேண்டும். பள்ளிவாசலுக்குள் நுழையும் அனைவரும் நாசியையும் வாயையும் மறைக்கும் வகையில் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். இவை முறையாகவும் பாதுகாப்பாகவும் அணியப்பட வேண்டும் என்பதோடு கைகளை கழுவாமல் இவற்றை தொடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசலின் நுழைவாயிலில் கைகளை கழுவுவதற்கு சவர்க்காரத்துடன் கூடிய வசதிகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அனைவரும் கைகளை முறையாக கழுவிய பின்னரே பள்ளிவாசலினுள் நுழைய வேண்டும். கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையிலும் பள்ளிக்கு வருபவர்கள் கோவிட்-19 சுகாதார ஒழுங்குகளை பேணுவதை உறுதிப்படுத்தும் வகையிலும் அலுவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும். இவர்கள் முறையான பாதுகாப்பு கவசங்கள் மற்றும் கையுறை அணிந்திருக்க வேண்டும். பள்ளிவாசலுக்குள் நுழைபவர்களின் உடல் உஷ்ணத்தை இவர்கள் பரிசோதிக்க வேண்டும். பள்ளிவாசலில் நுழையும் அனைவரும் சுவாசம் சார்ந்த ஒழுங்குகளை பேண வேண்டும். மலசல கூடங்கள் போதிய அளவு நீரும் சவர்க்காரமும் உள்ளதாக இருக்க வேண்டும். இவற்றை சுத்தமாக வைத்திருப்பதற்கான ஊழியர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். பள்ளிவாசலில் வுழு செய்வதை தவிர்க்க வேண்டும். வீடுகளிலேயே வுழு செய்து வர வேண்டும். பள்ளிவாசலில் வுழு செய்ய நேரிட்டால் குழாய் நீரை பயன்படுத்த வேண்டும். பொதுவான ஹவுல் பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ரமலான் காலப்பகுதியில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே பள்ளிவாசலுக்குள் அனுமதிக்கப்படுவர். பள்ளிவாசலினுள் காற்றோட்டத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தொடுவதற்கு அவசியம் இல்லாத குப்பை தொட்டிகள் பாவிக்கப்பட வேண்டும் என்பதோடு அவை முறையாக அகற்றப்பட வேண்டும். தொழுகையாளிகளின் பாவனைக்காக பள்ளிவாசலினுள் இடத்துக்கிடம் சானிடைசர்கள் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். சமூக இடைவெளியை பேணுவதற்கு வசதியாக 1 மீட்டர் இடைவெளி பள்ளிவாசலினுள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். தொழுகை நடைபெறும் இடத்தில் 1 மீட்டர் இடைவெளியை பேணத்தக்க வகையிலான எண்ணிக்கையினரை அனுமதிக்க முடியும். இந்த ஒழுங்கில் ஒரே நேரத்தில் பள்ளிவாசலில் இருக்க முடியுமானோர் எண்ணிக்கை உச்சபட்சம் 100 இருக்க வேண்டும். தொழுகையாளிகள் தமக்கிடையில் எல்லா பக்கங்களிலும் 1 மீட்டர் இடைவெளியை பேண வேண்டும். தொழுகையில் ஈடுபடுபவர்களை தாண்டி செல்லாத வகையில் தொழுகையாளிகளுக்கிடையில் இடைவெளி பேணப்பட வேண்டும். கைலாகு கொடுப்பதையோ வேறேதேனும் வகையில் ஸ்பரிசிப்பதையோ தவிர்த்து கொள்ள வேண்டும். கைகளை கழுவாமல் முகத்தை தொடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். சொந்த பாவனைக்குரிய மொபைல், பேனை போன்ற விடயங்களை அடுத்தவர் பாவனைக்கு விடுவதை தவிர்க்க வேண்டும். அல்குரானையோ பள்ளிவாசலில் உள்ள ஏனைய நூல்களையோ பாவிக்க முன்னரும் பாவித்த பின்னரும் கைகளை கிருமி நீக்கம் செய்து கொள்ள வேண்டும். வழிபாட்டுக்கு வருபவர்களுக்கு எந்தவித உணவுகளோ பானங்களோ பள்ளிவாசலின் உள்ளே வெளியிலோ வழங்குவதை தவிர்க்க வேண்டும். தரை மற்றும் தொடக்கூடிய அனைத்து இடங்களும் அடிக்கடி துப்புரவு செய்ய கிருமி நீக்கம் செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு தொழுகை வேளையின் பின்னரும் தரை மொப் செய்யப்படவோ கழுவப்படவோ வேண்டும். தொழுகை முடிந்த பின்னர் பள்ளிவாசல் வளவினுள் வீணாக சுற்றித் திரிவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசலுக்குள் கஞ்சி பகிர்வதை நிறுத்த வேண்டும் என்பதோடு அப்படி கொடுப்பதென்றால் சுகாதார பரிசோதகர்களை நாடி அனுமதி பெற வேண்டும். பள்ளிவாசல்களிலே கஞ்சி கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா என்ற சந்தேகம் மக்களுக்கு மத்தியிலே நிலவி வருகிறது. சுகாதார அமைச்சினுடைய வழிகாட்டல்களின் அடிப்படையிலே பள்ளிவாசலுக்குள்ளே இந்த கஞ்சீரை பகிர்ந்தளிக்க முடியாது.
ஆனால் பள்ளிவாசலுக்கு வெளியே சரியான இடங்கள் இருக்கின்ற பொழுது சமூக இடைவெளியை பேணக்கூடிய காற்றோட்டம் இருக்கின்ற பகுதிகளிலே கஞ்சியை பகிர்ந்தளிக்க முடியும் என்று முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் பள்ளிவாசல்களிலே கஞ்சி காய்ச்சுகின்ற விவகாரம், பகிர்ந்தளிக்கின்ற விவகாரம், இவை அத்தனைக்குரிய அதிகாரமும் இருப்பது உங்களுடைய பிரதேசங்களினுடைய சுகாதார பரிசோதகர்களிடம்தான். எனவே உங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற சுகாதார பரிசோதகர்களிடம் அதனை பேசி அதற்குரிய தீர்மானத்துக்கு பள்ளிவாயல் நிர்வாகங்கள் வர வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருக்கிறது. பள்ளிவாசலுக்குள்ளோ வெளிவாசலிலோ நுழைவாயிலிலோ பள்ளிக்கு வெளியிலோ கூட்டமாக திரள்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். பிரதேசத்தின் பொது சுகாதார அதிகாரி ஊடாக பிரதேச சுகாதார மருத்துவ அதிகாரி இவற்றின் நடைமுறையை கண்காணித்து வர வேண்டும். கடந்த வருட ரமலான் வீடுகளுக்குள்ளேயே கழிந்திருந்தது. ஆனால் இந்த வருட ரமலானை பள்ளிவாசல்களிலே இபாதத்துக்களை செய்வதற்காக வேண்டி திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களையும் பாதுகாத்து அடுத்த சமூகத்துக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சுகாதார அமைச்சு மூலம் சில வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த தொகுப்பை தான் நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். முடியுமானவரை இந்த வழிகாட்டல் அத்தனையையும் எடுத்து நடப்பதன் மூலம் எங்களையும் பாதுகாத்து எம் சமூகத்தையும் பாதுகாத்து நாட்டில் வாழ்கின்ற ஏனைய சமூகத்தையும் பாதுகாக்கின்ற முன்னுதாரணமான ஒரு சமூகமாக எங்களால் மாற முடியும் என்பதை காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே அணுவாக இதனை எடுத்து நடக்கக்கூடிய விதத்திலே எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். தயாரிப்பாளர் அல்தாப் ஜுல்ஃபிகார், ஒளிப்பதிவாளர் ரஃப்ஷானோடு யூடிவி செய்திகளுக்காக விடைபெறும் நான் முகமது சஃபார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அடிப்படை வாதத்துடன் தொடர்புடைய 11 அமைப்புகளை தடை செய்யும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையில் அல்லது இலங்கைக்கு வெளியில் குறித்த அமைப்புகளுடன் தொடர்புபடுதல், அவற்றில் சம்பந்தப்படுதல் மற்றும் அவ்வாறான சந்தேகத்துக்குட்படலாகாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடிப்படைவாத செயற்பாடுகளுடன் தொடர்புடைய 11 அமைப்புகளை தடை செய்ய சட்டமா அதிபர் கடந்த வாரம் அனுமதி வழங்கியிருந்தார். அந்த வகையில் 11 அமைப்புகளை தடை செய்யும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய பின்வரும் அமைப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளன. ஐக்கிய தௌஹீத் ஜமாத், சிலோன் தௌஹீத் ஜமாத், ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத், அகில இலங்கை தௌஹீத் ஜமாத், ஜமியத்துல் அன்சாரில் சுன்னத்தில் முஹம்மதியா, தாருல் அதர் மறுபெயர் ஜாமியுல் அதர் பள்ளிவாசல், தாருல் அதர் குரான் மதர்சா மறுபெயர் தாருல் அதர் அத்தாபவியா, ஸ்ரீலங்கா இஸ்லாமிய மாணவர் இயக்கம் மறுபெயர் ஜமியா, ஈராக் மற்றும் சிரிய இஸ்லாமிய அரசு மறுபெயர் அல் தௌலா அல் இஸ்லாமியா தௌலா இஸ்லாமியா, அல் கைதா அமைப்பு, சேவ் தி பேர்ல் அமைப்பு மறுபெயர் சேவ் தி பேர்ல் சங்கம், சூப்பர் முஸ்லிம் அமைப்பு. 1979ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் 27ஆம் பிரிவின் கீழ் 2021ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க ஒழுங்கு விதிகளுக்கு அமைய குறித்த 11 அமைப்புகளும் தடை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சமாதானத்தை தொடர்வதை உறுதிப்படுத்தும் பொருட்டு நன்னோக்குடனும் தேசிய பாதுகாப்பு, பொதுமக்கள் ஒழுங்கு மற்றும் சட்டவாட்சி என்பவற்றின் நலனிலும் மேற்கொள்ளப்பட்ட இலங்கை அரசாங்கத்தின் முயற்சிகளை முன்னெடுப்பதில் மேற்படி அமைப்புகள் தடை செய்யப்படுவதாக குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையில் அல்லது இலங்கைக்கு வெளியில் குறித்த அமைப்புகள் தொடர்பில் பின்வரும் செயற்பாடுகளுடன் தொடர்பு படுதல், அவற்றில் சம்பந்தப்படுதல் அவ்வாறான சந்தேகத்துக்கு உட்படலாகாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடை விதிக்கப்பட்டுள்ள அமைப்புகளின் அல்லது அமைப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அல்லது அதன் சார்பில் செயலாற்றுகின்ற வேறு ஏதும் அமைப்பின் உறுப்பினர் ஒருவராக அல்லது அங்கத்தவராக இருக்கலாகாது. அதற்கு தலைமைத்துவம் அளித்தலாகாது. சீருடையை, உடையை, சின்னத்தை, தனிக்குறியை அல்லது கொடியை அணிதலோ, வெளிக்காட்டுதலோ, ஏந்துதலோ அல்லது உடைமையில் வைத்திருத்தலோ ஆகாது. கூட்டம் ஒன்றை அழைத்தலோ, கூட்டுதலோ, நடாத்துதலோ அல்லது அதில் பங்கு பற்றுதலோ தடை செய்யப்பட்டுள்ளது. உறுப்பான்மையை பெறுதலோ அல்லது அதை சேருதலோ ஆகாது. ஓர் உறுப்பினருக்கு, அங்கத்தவருக்கு அல்லது வேறெவரேனும் இணையாளருக்கு புகலிடமளித்தலோ, அவரை மறைத்து வைத்தலோ அல்லது அவருக்கு உதவுதலோ ஆகாது. மேம்பாட்டுக்கு உதவுதலோ, அதனை ஊக்குவித்தலோ, அதற்கு ஆதரவளித்தலோ, மதியுரை அளித்தலோ, உதவுதலோ அல்லது அதன் சார்பில் செயலாற்றுதலோ ஆகாது. ஏதேனும் செயற்பாட்டை அல்லது நிகழ்வை ஒழுங்குபடுத்தலோ அல்லது அதில் பங்கு பற்றுதலோ ஆகாது. பணத்தை அல்லது பொருட்களை நன்கொடை அளித்தலோ அல்லது உதவித்தொகை அளித்தலோ ஆகாது. அதற்காக அல்லது அதன் பொருட்களை பெறுதலோ, களஞ்சியப்படுத்தலோ, இடம்பெயர்தலோ, உடைமையில்லாதிருத்தலோ அல்லது விநியோகித்தலோ ஆகாது. நோக்கத்தை ஊக்குவித்தலோ அல்லது பிரதிநிதித்துவப்படுத்தலோ ஆகாது. அதனோடு ஏதேனும் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுதலும் ஆகாது. அதன் சார்பில் தகவலை பரப்புவதும் ஆகாது. இதேவேளை தடை செய்யப்பட்டுள்ள அமைப்புகளான சிலோன் தௌஹீத் ஜமாத், ஸ்ரீலங்கா இஸ்லாமிய மாணவர் இயக்கம் ஆகியன தமது அமைப்புகள் தடை செய்யப்பட்டுள்ளமையால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளன.
தம் மீதான தடையை இலங்கை முஸ்லிம் சிவில் சமூகத்துக்கு எதிரான நடவடிக்கையாகவே தாம் கருதுவதாகவும் தமது இயக்கம் தடை செய்யப்பட்டால் நீதிமன்றம் தீர்மானிக்கும் வரை தமது சகல செயற்பாடுகளையும் நிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா இஸ்லாமிய மாணவர் இயக்கம் கடந்த வாரம் வெளியிட்டிருந்த ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இலங்கை தீவிரவாத அமைப்புகளுக்கு தடை விதித்துள்ளதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. அடிப்படைவாதிகள் இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல முயலக்கூடும் என்ற தகவல்களை தொடர்ந்து தமிழ்நாட்டு விமான நிலையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தி ஹிந்து தெரிவித்துள்ளது. தமிழர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அமெரிக்காவின் தலையீட்டை பகிரங்கமாக அழைப்பதாக வவுனியாவில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் தெரிவித்தனர். புது வருட பிறப்பான இன்று அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போதே அவர்கள் இதனை தெரிவித்தனர். வவுனியாவில் கடந்த 1515வது நாளாக தொடர் போராட்டம் மேற்கொள்ளும் காணாமல் போனவர்களின் உறவுகள் வருட பிறப்பான இன்றும் தமது போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். தமிழர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அமெரிக்காவின் தலையீட்டை பகிரங்கமாக அழைப்பதற்காக இதன் பொழுது அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். அமெரிக்க தலையீட்டை பகிரங்கமாக அழைக்க வேண்டிய நாள் இன்று தமிழர்களுக்கு ஒரு புனித நாள். எங்கள் போராட்டம் 1515வது நாளாக ஒரு நாளைக்கு ஒரு நேர உணவு தருவு போராட்டம் என தொடர்கிறது. 2009க்கு முதல் காணாமலாக்கப்பட்ட ஒரு குழந்தையேனும் நாங்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் பெற்றதிலிருந்து இலங்கை அரசாங்கத்துடன் பேசுவதன் மூலம் எந்த ஒரு தீர்வையும் காண முடியாது என்பதை நாங்கள் நிச்சயமாக கண்டறிந்துள்ளோம். எந்த ஒரு தீர்வையும் அடைய தமிழர்களுக்கு 3 தடுப்புகள் உள்ளன. முதலாவது புத்த மத குருக்கள், இரண்டாவது சிங்கள அரசியல்வாதிகள், இறுதியாக சிங்கள பொதுமக்கள். அவர்கள் எப்போதும் இனவரி அரசியல்வாதிகளையே பதவிக்கு தேர்ந்தெடுக்கிறார்கள். பிப்ரவரி 2017 முதல் எங்கள் போராட்டத்தில் இலங்கையில் அமெரிக்காவின் ஈடுபாட்டை கேட்டு வருகிறோம். இலங்கைக்கான அமெரிக்க அழைப்பை பெரும்பாலான அரசியல்வாதிகள் மற்றும் தமிழ் சிந்தனையாளர்கள் அனைவருமே நிராகரித்தனர். இப்போது அனைத்து தமிழ் அரசியல்வாதிகளும் சிந்தனையாளர்களும் UNHRCயில் அமெரிக்காவின் தலையீடு முக்கியமானது என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே அனைத்து தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழர்களுக்கு அரசியல் ரீதியாக உதவும் காணாமலாக்கப்பட்ட எங்கள் அன்புக்குரியவர்களை கண்டுபிடிப்பதற்கும் அமெரிக்காவின் உதவியை பகிரங்கமாக கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களோட பிள்ளைகளை நாங்கள் கண்டுபிடிக்கிற ஒரே ஒரு குறிக்கோள், இதை தவிர வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் எவ்வளவோ பேத்துக்கு தெரியப்படுத்தியும் தெரியாத மாதிரி இருக்கிறார்கள். எங்களோட பிள்ளைகளை விடுறதுக்கு ஏன் இந்த மனம் இல்லாமல் இருக்கிறார்கள்? பிள்ளைகளை வச்சு உழைச்சி சாப்பிட்றார்களா? அரசாங்கத்தை முன்னேற்றார்களா என்று எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்களுக்கு ஒரு முடிவும் இல்லாத நிலைமையில நாங்கள் இவ்வளவு காலமாகவும் இருக்கிறோம். இதுக்கு இப்படி ஒரு பாராமுகம் என்று தெரியாது. எங்களுக்கு முக்காவாசி அரசியல்வாதிகள் தான் பிள்ளைகளை விட வேணாண்டு மறிச்சு வச்சு கொண்டு இருக்கிறார்கள். எங்களுக்கு பிள்ளைகள் தான் வேணும். எங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை. பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் வாழணும். அந்த பிள்ளைகளை வெளியில விட்டுருங்கள். அதுகளை வச்சு ஒன்றும் உங்களுக்கு செய்ய இயலாது. பிள்ளைகளை விடுங்கோ. பிள்ளைகள் தான் எங்களுக்கு. நாட்டில் மொத்த கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 95,719 உயர்வடைந்துள்ளது. இந்த நிலையில் இன்றைய தினம் 255 கோவிட் தொற்றாளர்கள் குணமடைந்து மருத்துவமனைகளில் இருந்து வீடு திரும்பியுள்ளனர். இதேவேளை சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி புத்தாண்டை கொண்டாடுமாறு போலீசார் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நேற்றைய தினம் நாட்டில் 226 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் 175 பேர் பேலிகொட கோவிட் கொத்தோடு தொடர்பு பட்டவர்கள், 10 பேர் சிறைச்சாலை கோவிட் கொத்திலும், 41 பேர் வெளிநாடுகளில் இருந்து நாட்டிற்கு வருகை தந்தவர்களாகவும் உள்ளனர். நேற்றைய தினமும் அதிகளவானவர்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் அதிகளவாக 51 பேரும், கம்பஹா மாவட்டத்தில் 10 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 1வரும், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 24 பேரும் பதிவாகியுள்ளனர். மேலும் குர்நகல், கேகாலை, ரத்னபுரி, கண்டி, மட்டக்களப்பு, புத்தளம், அம்பாறை, மாத்தளை, ஹம்பாந்தோட்டை, பொலன்னறுவை, முல்லைத்தீவு மற்றும் நூறலி ஆகிய மாவட்டங்களில் ஏனைய தொற்றாளர்கள் பதிவாகியிருந்தனர். බුද්ධ සමරන්නේ ප්‍රීතිය සතුට සොම්නස මේ සියල්ල සඳහා. දින දෙකකින් ඒ සතුට සොම්නස සියල්ල අපේ නැත් වෙලා අපිට சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி புத்தாண்டை கொண்டாடுமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். తాවකාලික සතුට දුකක් බවට පත් වෙනවා. ඒ නිසා අදයි හෙටයි කණ්ඩායම් හැටියට එකතු වන ස්ථානවලට යනකොට 100%ක්ම සෞඛ්‍ය පුරුදු අනුගමනය කරනවා. நாங்கள் புத்தாண்டை கொண்டாடுவது மகிழ்ச்சி, சந்தோஷம் ஆகியவற்றுக்காகத்தான். 2 நாட்களில் அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை இல்லாமல் பண்ண முடியாது. எங்களுக்கு யாருக்காவது கோவிட் தொற்று ஏற்பட்டால்
உங்களுடன் உள்ள வயதானவர்களுக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டால், அவர்களில் யாராவது மரணித்தால் அது தற்காலிக சந்தோஷம் கவலையாக மாற்றமடையும். இன்றும் நாளையும் மக்கள் ஒன்று கூடுவதை இயன்றளவு தவிர்த்துக் கொள்ளுங்கள். அவ்வாறான இடங்களுக்கு செல்லும் பொழுது சுகாதார நடைமுறைகளை சரிவர பின்பற்றுங்கள். இதேவேளை இன்றைய தினம் மாலை 6 மணி வரையில் நாட்டில் 99 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். எனவே நாட்டில் மொத்த கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 95,719 உயர்வடைந்துள்ளது. இதில் 92,151 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். இன்றைய தினமும் 225 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் நாடளாவிய ரீதியில் உள்ள மருத்துவமனைகளில் 2,966 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 602 கோவிட் மரணங்கள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தினால் மாத்தறை நோக்கி பயணிக்கும் அதிவேக நெடுஞ்சாலையில் பாரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த நிலையில் குறித்த அதிவேக நெடுஞ்சாலையில் விபத்துக்குள்ளான 8 வாகனங்களும் 2 மணி நேரங்களின் பின்னர் அப்புறப்படுத்தப்பட்டு போக்குவரத்து வழமை நிலைக்கு திரும்பியுள்ளது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கெலனிகம மற்றும் தொடங்கொட பிரதேசங்களுக்கு இடைப்பட்ட பிரதேசத்தில் இன்று பிற்பகல் 11:45 மணியளவில் சுமார் 8 வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் பாரிய போக்குவரத்து நெரிசல் ஒன்று ஏற்பட்டதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதனால் மாத்தறை திசை நோக்கி பயணித்த வாகனங்கள் பல மணி நேரங்களாக காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் சுமார் 2 மணி நேரங்களின் பின்னர் விபத்திற்குள்ளான வாகனங்கள் அதிவேக நெடுஞ்சாலையில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டதோடு தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் போக்குவரத்தும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. இந்த விபத்தில் வேனில் பயணம் செய்த நபரொருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை வீதி விபத்துக்களினால் இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் 11 பேர் பலியாகியுள்ளனர். இந்நிலையில் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்துவதற்காக விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். வீதி விபத்துக்கள் காரணமாக இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலத்துக்குள் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் பொழுது நேற்று இடம்பெற்ற விபத்தில் சிக்கிய 6 பேரும் இதற்கு முன்னர் இடம்பெற்ற விபத்துக்களில் சிக்கி காயமடைந்திருந்த 5 பேருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்கள் மாத்திரம் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் ஏப்ரல் மாதத்திலேயே அதிகளவான வாகன விபத்துக்கள் பதிவாகி இருக்கின்றன. இந்நிலையில் அதனை தவிர்ப்பதற்காக போலீஸ் தலைமையகம் விசேட சோதனை நடவடிக்கையினை முன்னெடுத்து வருகின்றது. அதற்கமைய இன்று காலை 6 மணி முதல் நாளை காலை 6 மணி வரையிலும் இந்த சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதன் பொழுது வாகன சாரதிகள் அதிவேகமாக பயணிப்பதை தவிர்த்துக் கொள்வதுடன் வாகனங்களில் அளவை விடவும் அதிகளவான பயணிகளை ஏற்றி செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். மதுபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகள் தொடர்பிலும் கண்காணிக்கப்படும். அதற்கமைய மதுபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகள் அடையாளம் காணப்பட்டால் அவர்கள் போலீசாரால் கைது செய்யப்படுவதுடன் அவர்களுக்கு போலீசார் பிணை வழங்க மாட்டார்கள். இவர்கள் அனைவருமே நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவதுடன் அவர்களது வாகனமும் பறிமுதல் செய்யப்படும். கைது செய்யப்பட்ட அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் அசேல சம்பத்தை எதிர்வரும் 19ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னாருக்கு கடத்தி வரப்பட்ட 1989 கிலோகிராம் மஞ்சள் கட்டி மூடைகளுடன் மன்னாரை சேர்ந்த 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அசேல சம்பத் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவரை எதிர்வரும் 19ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க புதுக்கடை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அவர் நேற்றைய தினம் கம்பெனி தெரு போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் அவருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னாருக்கு கடத்தி வரப்பட்ட 1989 கிலோகிராம் மஞ்சள் கட்டி மூடைகளுடன் மன்னாரை சேர்ந்த 5 நபர்கள் இன்று காலை 3ஆம் பெட்டி பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னாருக்கு மஞ்சள் கட்டி மூடைகள் கடத்தப்படுவதாக இலப்பைக்கடுவை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் விரைந்து செயற்பட்ட இலப்பைக்கடுவை போலீசார் 3ஆம் பெட்டி பகுதியில் வைத்து இன்று காலை வாகனம் ஒன்றில் கடத்தி வரப்பட்ட குறித்த மஞ்சள் கட்டி மூடைகள் கைப்பற்றப்பட்டன. கைப்பற்றப்பட்ட மஞ்சள் கட்டி மூடைகள் மற்றும் வாகனம் என்பன இலப்பைக்கடுவை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோடு கைது செய்யப்பட்ட குறித்த 5 நபர்களும் இலப்பைக்கடுவை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். விசாரணைகளின் பின்னர் மீட்கப்பட்ட மஞ்சள் கட்டி மூடைகள் மற்றும் வாகனம் என்பன மன்னார் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளதோடு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 5 பேரும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
மாவனல்லை ஜாகிரா கல்லூரியின் நூற்றாண்டு பூர்த்தியை முன்னிட்டு கல்லூரியின் பழைய மாணவர்களின் ஒன்றியமான எக்ஸைரியன்ஸ் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட எக்ஸிகூட்டிவ் செஃப் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு யூடிவி ஊடக அனுசரணை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜாகிரா தாயின் 100 ஆண்டுகள் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அனைவரும் எக்ஸிகூட்டிவ் செஃப் நிகழ்ச்சி மாவனல்லை எல்மா மண்டபத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரியிலிருந்து அண்மையில் வெளியாகிய சுமார் 20 குழிக்கடுக்கு இடையில் இந்த போட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவனல்லை ஜாகிரா கல்லூரியின் பழைய மாணவர்களின் ஒன்றியமான எக்ஸைரியன்ஸ் அமைப்பின் தலைவர் முகமது ரிலாப் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வுக்கு 5 ஸ்டார் நடுவர்களான சீஃப் செஃப் ருக்சான் டோபரி மற்றும் செஃப் ஜெனிவ்ரா ஆகியோர் நடுவர்களாக கலந்து கொண்டனர். எக்ஸிகூட்டிவ் செஃப் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசுகளும் இதன் போது வழங்கி வைக்கப்பட்டன. மாவனல்லை ஜாகிரா கல்லூரியின் 100 ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு மேலும் பல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சிக்கு யூடிவி ஊடக அனுசரணை வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தளவில் யூடிவி நிறைவு நேர பிரதான செய்தி அறிக்கையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் யூடிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.